மீன ராசிக்கு வந்து சனி கேது இது எப்படின்னா முன்ஜென்ம கர்மாவையும் சேர்ந்து ஆக்டிவேட் பண்ணும் அப்படிங்கிறது தான் 2026 சொல்லக்கூடியது. மனசு கொஞ்சம் சோர்வாக இருக்கும், ஆனால் இன்ட்யூஷன் நல்லா ஷார்ப்பாக தான் இருக்கும். வேலையில் கொஞ்சம் ஸ்லோவாகிற மாதிரி இருக்கும். மன அழுத்தம் காரணமாக இல்லை ஹெல்த் ரீதியாக கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் வந்து மீனத்துக்கு வரும். குழப்பங்கள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். ஃபேமிலியில் சில டிஸ்டர்பன்சஸ் அப்படிங்கிறது மீன ராசியில் இருக்கவங்களுக்கு இருக்கும். அப்போது கொஞ்சம் ஒரு நிதானமாக இருந்துக்கிறது, உங்களுக்கான ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நேரம் உங்களுக்குன்னு கொஞ்சம் ஒதுக்கணும். உங்களுக்குன்னு எப்படி ஒதுக்கணும்? மெடிடேஷனுக்குள்ளார மீன ராசிக்காரங்க கண்டிப்பாக போகணும். மெடிடேஷன் ரொம்ப பவர்ஃபுல்லாகவே உங்களுக்கு மாறும். ஏன்னா மீன ராசி ஸ்ட்ராங்காக ஆன்மீகத்துக்குள்ளே போகக்கூடிய அமைப்பு இருக்குது. இந்த சனிக்கேது என்ன பண்ணுன்னா அழகாக ஆன்மீகத்தில் போய் உட்கார வைக்கும். தெய்வ பலம், தெய்வ சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அப்போ நீங்கள் வந்து வராகரை வழிபாடு பண்ணுறது, வராக மூர்த்தி இருக்கிறாங்க இல்லையா, வராக மூர்த்தியை வழிபாடு பண்ணுறது, வராக மந்திரங்கள் சொல்கிறது, அதாவது மக்ஷிய அவதாரங்கள், இந்த மக்ஷிய அவதாரம் எடுத்த கோயில்களுக்கு போகிறது, சிங்கப்பெருமாள் கோயிலுக்கு போகிறது, லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு பண்ணுறது, அகோபிலம் போயிட்டு வர்றது, இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் சில சேஞ்சஸ் அப்படிங்கிறது கொடுக்கும்.